ரசிகர்களே, நான் உங்களோட கோவிந்தராஜ் கோமாளி பேசுறேங்க. கபீஸ் தெருக்கூத்து வீடியோ உடனே வந்தடைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தால பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்படியாக இருந்தாலும் போனால் போகட்டும். இது சீரான சிங்கார பொன்மேடையில் இன்று அரங்கேற்றம் செய்யப்பட்டுள்ள நாடகத்தின் பெயர் என்ன? அப்படியா? அந்த நாடகம் தானா? அப்படியா? ஆயா கூதி ஆளுக்குப்பா. ஒரு அடி தாமரத்துக்கு பாத்துருவேன். நீதானே அந்த நாடகம் சொன்ன. வேற நாடகமாயா? வேற நாடகம் மாத்திட்டாங்களா? ஆயா கூலி ஆளுக்கு பாதி பேசுங்க. ஆயா கூலி நீட்டுக்கிறா சம்பளம் வாங்குறோம். அந்த ஆயாவுக்கு பாதி, நம்மளுக்கு பாதி. எந்த ஆயாவுக்கு? சாமி கடவுள். இந்த சாமி சரஸ்வதி. நம்ம பிறத்துக்கு அளக்குறாங்களா அப்படின்னு சொல்லாயா? சிவபுராணத்திலே ஒரு பாகமாக விளங்கக்கூடிய என்ன நாடகம் தெரியுமா? கருப்பசாமி எப்படி பிறக்கிறாரு? கருப்பசாமி பிறப்பு, பத்மாசுரன் இறப்பு. இல்லை என்றால் பத்மாசுரன் இறப்பு. இந்த நாடகத்தில் நான் வந்திருக்கிறேன். என் பேர் என்ன? என்ன? என்னுடைய விருத்தாந்தரம் என்ன தெரியுமா? சொன்னா தாயே தெரியும். சொல்லட்டுமா? அண்ணா அண்ணா, அது எப்படின்னா என் வாயால சொல்லுவேன். சொல்றேன், ஓட்டுறேன். என்னுடைய பெயரை நீ கேட்டால் அம்மா உங்கள் பாதமே தந்தம் என்று என்னுடைய காலையில வந்து சேருவனா? அப்படியாப்பட்ட தங்களோட பேர் என்னமா? என்ன பேர் தெரியுமா? அண்ணா, பர்வதராஜன் பெற்ற பரமசிவனை கேட்டேன். பர்வதராஜன் பெற்ற பரமசிவனுக்கு கேட்டேன். அந்தரங்க மாதர் பெற்ற சுந்தர வடிவம் உள்ள, அந்தரங்க மாதர் பெற்ற சுந்தர வடிவம் உள்ள, மற்ற வெளியழகி உச்சமில்லாத ரூபி, உச்சமில்லாத ரூபி, ஆயிரம் மின்னலிலே ஜோதி மின்னலை போல, ஆயிரம் மின்னலை ஜோதி மின்னலை போல, வாழ பருவம் உள்ள சோழ குயில போல, வாழ பருவம் உள்ள சோழ குயில போல. என்னுடைய பெயரோ உலகத்திற்கு எல்லாம் தாயாக விளங்கக்கூடிய உமையவள் பார்வதி என்னுடைய பெயர். ஆமாண்ணா, ஆமாண்ணா. கடவுளுக்கு தாங்கள் படுதாகடியில் என்ன வேலை?
அண்ணா இந்த தாயாகப்பட்டவள் தூணிலும் இருப்பாள் சுரும்பிலும் இருப்பாள். பாவம் பாவம். எதுலயுமே இருப்பேன். ஆமா அந்த பவாடியில இருபத்தி கால வரத்துக்கு 2.5 மணி நேரம் நின்று இருக்கிறேன். நீங்க சாமி கடவுளே ஆண்டவா சொல்லுங்க. சத்தி சத்தி நித்தி நித்தி ஆத்தா தெலுவு முட்டு. தெலுவு முட்டியா? உங்களோட பேர பால் வருதா? பால் வருதா? இல்ல என் பேரு பார்வதா. உமையவள் பார்வதா. நான் உமையல் பார்வதாவை வீட்டு எடுத்தாங்க தாய் தந்தை. உமையவள் பார்வதாவை பெற்றெடுத்த தாய் தந்தையர் யார் என்று கேட்கிறாரு. அண்ணா உன்னை போல் நான் ஒரு மானிட பிண்டமா இல்ல தெய்வ பிண்டமா? என்ன பிண்டம்? உன்னை மாதிரி நான் ஒரு அப்பா ஆயாளுக்கு பிறந்தனா? பின்ன பக்கத்து வீட்டுக்காரங்க பிறந்தியா? அப்படி இல்லன்னா நான் எப்படி பிறந்தேன் தெரியுமா? உன்னை போல் ஒரு மானிட ஜென்மத்து உறுப்புல இருந்து நான் வந்த நாள். எதுல இருந்து வந்தேன்? உறுப்புல எதனாய வந்த? எதுல வந்தேன் சொன்னா? பிறந்த இடத்த பாக்குறியா? பிறந்த இடத்த பாரு. கவிசி அடிக்குமா? கழுவியாச்சு. நீ யாருன்னு சொல்லு. சொல்லட்டுமா? எப்படி போறது? சொல்லாலே உமையாக நான் பிறந்தேன். எப்படி காட்டு உமையவள் நான் பிறந்தேன். ஆமா இந்த பாருலகம் பிறக்கும் முன்னே இந்த பார்வதியால் நான் இந்த உலகத்தில முதலாக எந்த ஒரு உயிருமே தோன்றாத முன்பு நான் மட்டும்தான் பிறந்தேன். ஆமா சரிமா. காற்றின் வடிவமாக இருக்கக்கூடிய ஆதி பகவான் என சொல்லக்கூடிய ஒரு மகா முனிவராகப்பட்டவர் என்ன செய்தார்? இந்த உலகமோ மிகவும் அழகான ஒரு உலகம். இந்த உலகத்தில் ஒரு அறிவு ஒரு ஜீவன் கூட கிடையாது. ஏதாவது ஒரு உயிரை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் 1,80,000 வருடங்கள் தவத்தை மேற்கொண்டார். யார்? ஆதி பகவான் முனிவராகப்பட்டவர். ஆதி மகா முனிவர். ஆமா அந்த யாகத்தில் ஆதி மகா முனிவராகப்பட்டவர் அந்த யாக 1,80,000 வருடங்கள் தவத்தை மேற்கொண்டார். தவத்தை மேற்கொண்டபடியால் தவத்தின் பலனாக என்ன பிறந்தது தெரியுமா? அண்ணா எந்த ஒரு உயிருமே பிறக்கவில்லை. அவர் என்ன நினைத்தார்? என்ன 1,80,000 வருடங்கள் நாம் தவம் செய்திருக்கிறோம், இந்த தவத்தின் பலனாக எந்த ஒரு உயிருமே பிறக்கவில்லையே என்று தன்னுடைய முதுகு இருக்கிறதல்லவா, அந்த முதுகை தேய்த்துக் கொண்டே யோசித்துக் கொண்டிருந்தார். ஆமா யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது தன்னுடைய முதுகிலிருந்து ஒரு அழுக்கு கட்டியானது ஒன்று உருவானது. 1,80,000 வருடங்கள் நாம் தவம் செய்திருக்கிறோம், கேவலம் இந்த அழுக்கு கட்டிதான் மீதியா என்று அந்த அழுக்கு கட்டியை என்ன செய்தார் தெரியுமா? சமுத்திரம் என சொல்லக்கூடிய கடலில் தூக்கி எறிந்தார். நடுக்கடலுக்குள். ஆமா நடுக்கடலுக்குள் தூக்கி எறிந்தவுடனே அந்த நடுக்கடலில் இருந்து ஓம் என்ற சொல் பிறந்தது. ஓம் என்ற சொல். ஆமா ஓம் என்ற சொல்லில் அந்த ஓம் என்ற சொல் பிறந்தவுடனே இந்த உமையவள் பார்வதி நான் பிறந்தேன். உமையவள் பார்வதியாக நான் இருந்தாலும் என்னுடைய அவதாரங்கள் என்னென்ன தெரியுமா? என்னுடைய அவதாரங்கள் எண்ணற்ற அவதாரங்கள். சரிமா? காஞ்சியிலே காமாட்சி, மதுரையிலே மீனாட்சி, காசியிலே விசாலாட்சி, திருக்கடையூர் அபிராமி, சிதம்பரத்தில் சிவகாமி, தில்லையிலே காளி, நீலி, திரிசூலி என சொல்லக்கூடிய எண்ணற்ற அவதாரங்கள். அதாவது இந்த ஊரிலும் கூட மாரியம்மனாக வீட்டிருந்து ஊர் மக்களுக்கு எல்லாம் நன்மை செய்து கொண்டு வந்திருக்கிறேன். நானுமே நான் எண்ணற்ற அவதாரங்களை மேற்கொண்டு இருந்தாலும் அண்ணா நானும் ஒரு மங்கை தானே. எனக்கு திருமணம் ஆகியிருக்கும். என்னை மாலையிட்ட மன்னவர் யார் என்று தெரியுமா? உலகத்தில் மும்மூர்த்தி தேவர்களாகப்பட்ட சிவன், விஷ்ணு, பிரம்மா என சொல்லக்கூடிய பரமேஸ்வரனை இந்த பார்வதியால் நான் மாலையிட்டேன். பரம கடவுளை நான் மாலையிட்டு இருந்தாலும் பரம கடவுளுக்கும் இந்த பார்வதியாளுக்கும் ஏதாவது புத்திர பாக்கியம் இருக்கிறதா என்று நினைக்கிறாயா? அண்ணா புத்திர பாக்கியம் என்றால் அழகான ஒரு குழந்தை, ஆணை முகத்தோடு ஒரு குழந்தை. ஆணை முகத்தோடு ஒரு குழந்தை என்றால் ஊருக்கு முச்சந்தியில் உட்கார்ந்திருப்பாரு,
விநாயக பெருமானாகப்பட்டவர் பிள்ளையார்னு சொல்லுவாங்க, கணபதினு சொல்லுவாங்க. சரி. அவர்தான் என்னுடைய முதல் பிள்ளை. முதல் பிள்ளையா? ஆணை முகத்தோட ஒரு முதல் பிள்ளை எனக்கு. அழகான பிள்ளை யார் என்று கேட்டால் ஆறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமான் என்னுடைய இரண்டாவது பிள்ளை. இரண்டாவது பிள்ளையாக இருந்தாலும் இப்பொழுது நான் வெள்ளியங்கிரியில் விளையாடிக் கொண்டிருக்கும் பொழுது எதற்காக என்னை அதிவிரைவாக அழைத்தாய்? சீக்கிரம் ஒன்னாலப்பட்ட டைலர் உங்களை கூட்டு வரணும். என்னுடைய மன்னவர் அழைத்தாரா? மன்னவரை காண செல்லலாமா?